காலேஜ் படிக்கிறப்ப எழுதுறோமோ இல்லையோ ஒரு லாங் சைஸ் நோட்டை அணைச்சிக்கிட்டு துடைக்கிறோமோ இல்லையோ ஒரு கர்ச்சீஃபை கையில் வச்சுக்கிட்டு மேக்சிமம் எல்லாருக்கும் நீளமாக இருக்கும் தலைமுடிய தலையே பின்னி போட்டு கட்டுன தாவணி கலையாமல் அடிக்கடி சரி பண்ணிக்கிட்டு பேசுகிற சவுண்டு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கூட கேட்காம பேசிக்கிட்டு ஹேண்ட்பேக்கை கீழே வச்சிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப பர்டிகுலராக அதுவும் ஃப்ரைடேனா ஒயிட்டு தாவணி அதெல்லாம் வேறு லெவலுங்க. கல்யாணம் ஆகி புள்ள பிறந்ததும் கையில் புள்ள மட்டும்தான், வேறு எதுவும் தேவையில்லை, நீ மட்டும் போதும்னு பாட்டு பாடிக்கிட்டு எப்படி மாறி போயிட்டோம். 20 வருஷம் பின்னோக்கி போனால் ஆளே அடையாளம் தெரியாமல் போகிறது மட்டும் இல்லாமல் நம்மளோட பழக்க வழக்கமும் மாறி போச்சுங்க. பழைய ஃபோட்டோவை பார்த்தா கண்ணீர் தான் வருது. ஆனந்த கண்ணீர் தாங்க. அதே ஆனந்தத்தோட வெள்ளிக்கிழமை நம்ம ஒயிட் தாவணி போட்ட பழைய நினப்போடையே வெங்காய குழம்பு, பீக்கங்காய், பன்னீர், முட்டை போட்ட பொரியல் ஜாலியாக சமைச்சு ஹாப்பியாக சாப்பிட்டாச்சுங்க.